நம்ம ஒரு சின்ன கண்டென்ட்டு, அதாவது எல்ஐசி முகவர்கள் அவசியம் தினசரி செய்ய வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் பண்ணால் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். அல்லது இட் இஸ் அ ப்ரூவன் ரெக்கார்ட். நிறைய சாதனையாளர்கள் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் அடிப்படையாக வச்சு உங்களுக்கு ஒரு சின்னதாக இந்த வீடியோவில் தகவல் தெரிவிக்கலாம். அப்படிங்கிறது எல்லாராலும் செய்ய முடியக்கூடிய விஷயம் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு, வாடிக்கையாளர் பட்டியல் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்சது தான். யாரெல்லாம் நம்மக்கிட்ட பாலிசி போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களுடைய பெயர் பட்டியலை தயார் செய்தல். இது ஏற்கனவே தயார் செய்திருப்பீர்கள். ஒரு முகவராக ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆகிட்டிங்கனாலே கண்டிப்பாக யாரை பார்க்கணும் என்னங்கிறது ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா கூட இப்போ பண்ணிவிடுங்க. ஸோ இட் கேன் பி a லாங் லிஸ்ட். ஒரு பெரிய லெவலுக்கு லிஸ்ட் இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன் லிஸ்ட்டு கூட நான் எப்படி இருக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது முகவர்கள்ட்ட பேசுகிறப்ப சொல்லும்போது, உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல ஒரு சுப முகூர்த்தத்தில் ஒரு நல்ல காரியம் சுப காரியத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு எத்தனை பேரை நீங்கள் இன்வைட் பண்ணுவீர்களோ, அந்த விழாவுக்கு இன்வைட் பண்ணுவீங்களோ, அழைப்பிதழ் கொடுப்பீர்களோ, அத்தனை பேரும் அந்த வாய்ப்பாளர் பட்டியலில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம், ஒரு 500 பேரையாவது நீங்கள் கூப்பிட்டு பண்ணணும்னு சிறப்பாக பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக தெரியாத ஆளுக்கு கொடுக்க போகிறது இல்லை, அழைப்பிதழ் கொடுக்க போகிறது இல்லை. அப்போ அந்த 500 நபர்களும் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் தான். அப்போ அந்த ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்லேயும் அந்த 500 பேர் இருக்கணும் இல்லையா? இல்லாதவங்களுக்கு நம்ம பத்திரிக்கை கொடுக்கலங்கிற போது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எவ்ரி ஏஜென்ட். ஒவ்வொருத்தருக்கும் அது அவசியமான ஒன்று. ரைட், இப்போ ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. தினசரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு மொபைல் நம்பரோடு இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். அப்படி இருக்கும் பொழுது பட்சத்தில் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு ஃபோன் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, 10 பேருக்கு ஃபோன் பண்ணணும். இரண்டாவது, குறைந்தபட்சம் 4 நபர்களை சந்திக்க வேண்டும். 10 பேருக்கு ஃபோன் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அதாவது உங்களை நேரடியாக சந்திக்க வர்றேன், எப்போ வரலாம், இன்சூரன்ஸ் சம்மந்தமாக பேசலாம்னு நினைக்கிறேன், எப்போ வர முடியும், என்ன வேணால், நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க, இப்படி பல பதில்கள் இருக்கலாம். ஸோ 10 பேருக்கு நம்ம ஃபோனில் ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் ஃபார் கெட்டிங் அப்பாயின்மெண்ட். இரண்டாவதாக, அதில் 4 பேரையாவது சந்திக்க முயற்சி பண்ணணும். இன்றைக்கி பேசுகிற 10 பேர் நாளைக்கு பேசுகிற அப்படி வரும்போது அப்பாயின்மெண்ட் கொடுத்தவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 4 பேராவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கிடைப்பார்கள். அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 4 பேரை நம்ம அப்பாயின்மெண்ட் நேரடியாக மீட் பண்ண வேண்டும். தினசரி ஒரு 20 நிமிஷமாவது, எத்தனையோ ரீல்ஸ் பார்க்குறோம், எத்தனையோ யூடியூப் பார்க்குறோம், எத்தனையோ வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறோம். நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயம் ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிடம் மட்டும் வாட்ஸ்அப்னே சொல்கிறேன் நான். கண்டிப்பாக நம்ம தொழில் சார்ந்த விஷயத்தை எதையாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கணும். அது நிறைய இன்றைக்கி யூடியூப்பில் புதுசாக நிறைய வந்திருக்கு. ஒரு பிளானை பற்றி வந்திருக்கு, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி வந்திருக்கு. நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக, நம்ம பிஸ்னஸ்க்காக ஃபோன் மட்டும் பண்ணாமல் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்கனவே பாலிசி எடுத்த நபர்கள் இருப்பாங்க இல்லையா? அதில் ஒரு 2 பேரோ 3 பேரோ கூப்பிட்டு, எப்படின்னு இருக்கீங்க, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கா, குழந்தை நல்லா படிக்குதா, இந்த மாதிரியான விஷயங்கள், அப்பா அம்மா உடல்நல சௌரியமாக இருக்கா, ஸோ ஒரு குசலம் விசாரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக சில விஷயத்தை. ஸோ இது ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட். இது ஒரு அவசியம் நாம் செய்ய வேண்டிய விஷயம். தினசரி உங்களுடைய பாலிசிதாரர்களில் யாருக்கு பிறந்த நாள் இருக்கிறதோ அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுதல். நாளைக்கு இது ஒரு முக்கியமான தினசரி வேலையில் அது ஒன்று. ப்ரிப்பரேஷன் ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு யாருக்கு விற்பனை செய்ய இருக்கிறோமோ, பாலிசி விற்பனை செய்ய இருக்கிறோமோ, அந்த விற்பனை செய்யக்கூடிய பாலிசிதாரருக்கு கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன விதமான கான்செப்டை அவங்கக்கிட்ட கொண்டு போய் பேச போகிறோம், என்ன திட்டத்தை அவர்களிடம் முன்வைக்க போகிறோம் அப்படிங்கிறது, எவ்வளோ ப்ரீமியத்துக்குள்ளே நம்ம அதை செய்ய போகிறோம், இந்த மாதிரி சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணணும். இது ஒரு முக்கியமான வேலை. தினசரி நாளைக்கு யாரை பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த போல் உண்டான ப்ரிப்பரேஷன். அடுத்தபடியாக அவங்கக்கிட்டே சில பேர்கிட்ட ரெஃபரல் கேட்கலாம். ஏற்கனவே பாலிசிதாரர் ஆகிட்டாங்க, பாலிசி பண்ணிட்டாங்கன்னா, சார் இதே மாதிரி திட்டங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், அவருடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பாலிசி தினசரி க்ளோஸ் பண்ணணும், முயற்சி பண்ணணும். அட்லீஸ்ட் மீட் பண்ணுறோம், வைக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யும்போது இந்த க்ளோசிங்கிறது என்ன சார், க்ளோசிங்னு டெய்லி போடுறீங்களே, அப்படி டெய்லி சொல்கிறீங்களே, செய்ய சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். நீங்கள் தினசரி இந்த வேலைகளை செய்து கொண்டு வந்தால் க்ளோசிங் டெய்லி நடக்கும் நண்பர்களே, நிச்சயமாக நடக்கும். அதே போல் இது பார்த்துட்டு
அன்று உங்களுடைய தலைவரை, அணித்தலைவரை, உங்களுடைய சீஃப் அட்வைசரை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது சந்திக்கலாம் அல்லது ஃபோன்லையாவது பேசணும். ஏன் அப்படின்னா அன்றைய நிகழ்வுகள் நீங்கள் பார்த்தவங்களில் இதில் யார் வந்துச்சு, என்ன போச்சு, என்ன பதில் சொன்னாங்க, என்ன போஸ்ட்போன் ஆச்சு, இந்த விஷயங்களை சொல்லும்போது உங்களுக்கு அடுத்த நிலைமைக்கு நீங்கள் போகிறதுக்கு சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அணித்தலைவர், அவர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், எஸ்பிஏவாக இருக்கலாம், சிஎல்ஏவாக இருக்கலாம், கண்டிப்பாக ஒரு முறை பேச வேண்டும். ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ ஒரு சிஎல்ஏவோ பாவம் அவங்க யூனிட் ஏஜென்ட்ஸ் அத்தனை பேருக்கு ஒரு 50 பேருக்கு கூடிய யூனிட்டுக்கு பேசுனாங்கன்னா எவ்வளோ நேரம் பேசணும் யோசிச்சு பாருங்கள். பட் நீங்கள் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கூப்பிட்டு பேசணும், எப்போ வேணாலும் பேசலாம், ஒவ்வொருத்தரும் பேசலாம். நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு ஒரு நிமிஷம் பேசுகிறதுல தவறே கிடையாது. 1 or 2 minutes டெய்லி பேசுகிறதுங்கிறதும் மிக மிக முக்கியமான விஷயம். தினசரி உங்களுடைய ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்டில் குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 பேரை சேர்க்கணும். இது எப்படி சார் சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்டை போய் பார்க்குறீங்க, தினசரி மீட்டிங் 4 பேருக்கு சொல்லியிருக்கேன் நான். இதெல்லாம் பண்ணும்போது புதிதாக ஆட் பண்ணுறது, யாரை சந்திக்கிறீர்களோ அந்த சந்திப்பு நடக்கும் இடத்துல புதிதாக 1-2 பேரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவங்கள உங்கள் ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்டில் அன்றாடம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இப்போ நம்ம பேசுனது தான் 10 விதமான 10 கட்டளைகள் என்று கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இதை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, டீத்திங் ஹேபிட்னு சொல்லுவாங்க. டீத்திங் ஹேபிட்னா நமக்கு பல் துலக்கும் பழக்கம் இருக்கும் இல்லையா, தினசரி நம்ம அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், உடல்நிலை அசௌகரியம் இருந்தாலும், நாம் ஏதோ ஒரு உடல்நிலை சௌகரியம் இல்லை, இன்றைக்கி குளிக்கலைன்னா கூட குளிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் இந்த பல் துலக்கிற பழக்கம் இருக்கும், அன்றாட பழக்கம் அது. ஸோ டீத்திங் ஹேபிட்